திருவண்ணாமலை அருகே நியாய விலைக் கடையில் வரிசையில் நின்ற தனியார் கல்லூரி வாகன ஓட்டுநர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை நகராட்சிக்கு உட்பட்ட தேனிமலை பகுதியில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. அவர்களுக்கு உணவுப் பொருள் விநியோகிக்கும் நியாய விலைக் கடையில் மாதத்திற்கு ஒரு நாள் மட்டுமே துவரம் பருப்பு விநியோகம் செய்யப்படுகிறது. இதனால் கூட்ட நெரிசல் அடிக்கடி ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இன்று துவரம் பருப்பு விநியோகிக்கப்பட்ட போது தேனிமலை முருகன் கோவில் பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரி ஓட்டுநர் கண்ணன் காலையில் 7 மணி முதல் வரிசையில் நின்றுள்ளார். கூட்ட நெரிசல் அதிக அளவில் இருந்ததால் கண்ணன் நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இப்பகுதியில் உள்ள நியாய விலை கடைகளில் முறையாக உணவுப் பொருட்கள் குறித்த நேரத்தில் வழங்குவதில்லை எனவும், மேலும் ஒரு நியாய விலை கடை இப்பகுதியில் திறக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது முக்கியமான காரணம் ரேஷன் தான் சார், கூட்டம் தான் சார். இந்த மாசம் போட்ட பொருள் அடுத்த மாசம் இல்லைன்னுறாங்க. அதுக்கு அடுத்த மாசம் தான் தராங்க. இந்த மாசம் போட்டா 3வது மாசம் எங்களுக்கு பொருள் கிடைக்குது. அதனால இப்ப ஏற்கனவே 2 ரேஷனா இருக்குது, இன்னொரு ரேஷனும் ஆகணும் சார் எங்களுக்கு. அப்பதான் நாங்க போனோமா எங்களுக்கு மாசம் மாசம் தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கணும். அதே மாதிரி கூட்ட நெருக்கடி இருக்கக்கூடாதுங்க சார். கர்ப்பிணி பெண்கள், ஆபரேஷன் பண்ணவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க சார். இதனால இங்க ஒரே ரேஷன் கடை தான் இருக்குது. இந்த ஒரே ரேஷன் கடையில் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் பருப்பு போடுறாங்க, மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் பருப்பு போடுறாங்க. அது வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 நாளைக்கு ஒரு முறை பருப்பு போட்டாங்கன்னா இந்த கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்கும். இந்த கூட்ட நெரிசனால சின்ன பிள்ளைகள் இல்லாமல் பெரியவங்க எல்லாம் மழை கடிச்சு விடுறாங்க. அதுமாரி மழை கடிச்சு விடும்போது தான் இன்னைக்கு எங்கள் பெரியப்பா கண்ணன் அவர்கள் இறந்து இருக்காரு. இந்த இறப்பை அரசு பொறுப்பேற்று அவருக்கு நிவாரணம் வழங்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்ளுது.